Hello students, நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 5 coordinate geometry exercise 5.2 ஓட 9th sum. ஸோ 9th sumமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா show that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏபிசின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு, whether the given points form a right angle triangle. the point கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு காட்டணும். அதே போல் அந்த பாயிண்ட்ஸ் வந்து பைத்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னென்னா அது ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருந்தால் அந்த ட்ரையாங்கிளை என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து எப்படி நம்ம இது பர்பண்டிகுலர்னு சொல்லுவோன்னா, நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்லோப் கான்செப்ட் தெரியும். ஸோ அதனால் இப்போ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசி. ஸோ இந்த ஏபிசி வச்சு நம்ம சைட்ஸோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல் ரெண்டு ஸ்லோப் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அது -1 இருந்தால் அந்த பர்டிகுலர் சைட்ஸ் வந்து பர்பண்டிகுலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிங்க, அதே போல் ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதோட ஃபார்முலா என்னது, y2 - y1 / x2 - x1. ஸோ ஏ பாயிண்ட் வந்து என்னது 1, -4. பி பாயிண்ட் வந்து 2, -3. ஸோ x1 y1 x2 y2. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் -3 -4 / 2 -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ -3 + 4 / 2 - 1 வந்து 1. ஸோ அங்கே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா -3 + 4. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ 1/1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து என்னது 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து என்னது, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். y2 - y1 / x2 - x1. பி பாயிண்ட் வந்து 2, -3. சி பாயிண்ட் வந்து 4, -7. x1 y1 x2 y2. ஸோ இதை அப்ளை பண்ணால் என்ன வரும்னா -7 -3 / 4 - 2 is equal to -7 + 3 / 2. ஸோ இங்கே வந்து -4/2 is equal to -2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் சப்ராக்ட் பண்ணால் ஆப்போசிட் சைன் இருக்கனால சப்ராக்ட் பண்ணிட்டேன். 4 வரும். பெரிய நம்பர் வந்து 7, அதோட சைன் போட்டுட்டேன். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 - 2 ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். பெரிய நம்பர் வந்து 4, அதோட சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ வந்து 2 1s are 2 2s are 2 -2 தான் ஆன்சர். So slope of BC is equal to -2. Slope of BC is equal to -2. So next வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், slope of CA. ஸோ அதுக்கு இதே ஃபார்முலா தான், y2 - y1 / x2 - x1. ஸோ சி பாயிண்ட் வந்து என்னது 4, -7. A of 1, -4. x1 y1 x2 y2. ஸோ நம்ம இப்போ வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ -4 -7 / 1 -4. ஸோ இது வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை வந்து இது எதுக்கு சைடாக நம்ம ரிப்பீட்டடாக எழுதுறேன்னா, ஸோ தட் நீங்கள் எந்த மிஸ்டேக் இல்லாமல் அந்த ஃபார்முலாவில் நீட்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -4 + 7 / -3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் +3 வரும், டினாமினேட்டரில் -3 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வரும். -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் CA is equal to -1. ஸ்லோப் ஆஃப் CA is equal to -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூ இருக்குது. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து 1, ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து -2, ஸ்லோப் ஆஃப் சிஏ வந்து -1. இந்த ஸ்லோப் ஆஃப் சிஏவும் ஏபியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், -1 வரும். ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸ்லோப் ஆஃப்
ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு -1. அதாவது இந்த ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் சிஏவும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு வந்து -1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏபி the side AB is perpendicular to CA. So இப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா therefore the given points form a right angle triangle. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட் பார்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் ஏபிசி வந்து பைத்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ. ஸோ இது ரெண்டுத்துலேயே எது காமனாக இருக்குது, ஏ தான் காமனாக இருக்குது. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் வெர்டெக்ஸ் ஏல தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தந்தாப்பில் நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போட்டிருக்கேன். ஸோ பைத்தாகரஸ் தியரம் படி நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதுதான் உங்களோட ஹைபோட்டினஸ். ஸோ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணால் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது nothing but the distance formula. ஸோ distance formulaவில் உங்களுக்கு ஸ்கொயர் வரும், இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஏ பாயிண்ட் வந்து 1, -4, சி பாயிண்ட் வந்து 4, -7. இது x1 y1 எடுத்துக்கோங்க, x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 4 - 1 the whole square plus y2 வந்து -7 இங்கே ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. ஸோ +4 ஆகிடும். ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 - 1 வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து -7 + 4 இருக்குது. ஸோ உங்களுக்கு -3 the whole ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, இங்கேயும் 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும், -3 ஸ்கொயரும் உங்களுக்கு 9 தான் வரும். ஸோ 9 + 9 வந்து 18. ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஏசி ஸ்கொயர் வந்து 18. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஸோ ஏ பாயிண்ட் வந்து 1, -4, பி பாயிண்ட் வந்து 2, -3, x1 y1 x2 y2. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணால் 2 - 1 the whole square plus -3 + 4 the whole square. ஏன் இங்கே +4 வந்துருக்குன்னா ஆல்ரெடி மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. அதே போல் இங்கே y1 வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ -into - ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 - 1 வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 + 4 வந்து 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் அதே ஃபார்முலா தான் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. பி பாயிண்ட் வந்து 2, -3, சி பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து 4, -7, x1 y1 x2 y2. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து x2 வந்து என்னது 4 - 2 the whole square plus -7 + 3 the whole square. ஸோ பி பாயிண்ட் வந்து 2, -3, சி பாயிண்ட் வந்து 4, -7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 - 2 வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் -4 the whole square. ஸோ 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4, -4 the whole square வந்து 16. ஸோ -4 the whole squareனால் என்ன அர்த்தம், -4 into -4. ஸோ 4 4s are 16, minus into minus plus. ஸோ அதனால தான் நான் +16 எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18 + 2 இஸ் ஈக்குவல் டு 20
which is nothing but BC square. So இதனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? AC square plus AB square is equal to BC square. Hence proved. Hence proved. Hence proved என்ன அர்த்தம்? நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து பைத்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து 9th சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சம்மோட ஃபுல் வியூ வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏசி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஏபி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணியிருக்கேன், தென் பிசி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணியிருக்கேன், தென் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது 5.2ஓட செகண்ட் சப்டிவிஷன். பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷனை ஃபஸ்ட்டு சம் மாடலில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோப் ஆஃப் ஏஎல்எம் கண்டுபிடிக்கணும், எம்என் கண்டுபிடிக்கணும், அதே போல் என்எல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்லோப் ஆஃப் எல்எம் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார்முலா வந்து y2 minus y1 by x2 minus x1. எல் பாயிண்ட் வந்து 0,5, எம் பாயிண்ட் வந்து 9,12, x1 y1 x2 y2. so 12 minus 5 by 9 minus 0. so 12 minus 5 வந்து 7, 9 minus 0 வந்து 9. so slope of LM is equal to 7 by 9. 7 by 9. so next stepல என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா slope of MN. slope of MN. ஸோ இப்போ வேணும்னா நான் வந்து இந்த என்ன பண்ணலாம், இந்த பேஜை டிவைட் பண்ணி போடுறேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் MN ஃபார்முலா வந்து y2 minus y1 by x2 minus x1. ஸோ எம்மோட பாயிண்ட் வந்து 9,12, என்னோடது வந்து 3,14, x1 y1 x2 y2. ஸோ y2 minus y1னா என்ன வரும், 14 minus 12 by 3 minus 9. ஸோ 2 by minus 6 வரும். ஸோ இது 2 1s are 3s are. ஸோ minus 1 by 3 ஆன்சர். ஸோ slope of MN is equal to minus 1 by 3. slope of MN is equal to minus 1 by 3. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறேன், slope of NL. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, y2 minus y1 by x2 minus x1. ஸோ n வந்து 3,14, L வந்து 0,5, x1 y1 x2 y2. ஸோ 5 minus 14 by 0 minus 3. 0 minus 3. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ 5யும் மைனஸ் 14யும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 9. ஸோ minus 9 by minus 3. ஸோ minus minus will get cancelled. 3 1s are 3s are. ஸோ slope of NL is equal to 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்லோப் இருக்குது. இந்த 3 ஸ்லோப்பில் எதையாவது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -1 வரணும். அது இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் MNO NLO. ஸோ அது ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் MN இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் NL is equal to minus 1 by 3 into 3. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1. தேர்ஃபோர் இந்த ரெண்டு லைனும் பர்பண்டிகுலர், அதாவது இந்த ரெண்டு சைடுமே பர்பண்டிகுலர். ஸோ அது எப்படி எதுனா MN is perpendicular to NL. MN is perpendicular to NL. ஸோ என்ன எழுதலாம்னா therefore the given points form a right angle triangle. right angle triangle. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, whether these points M N N வந்து நமக்கு வந்து என்னது பைத்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஏற்கனவே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, MN வந்து பர்பண்டிகுலர் டு NL நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எது காமன் பாயிண்ட், N தான் காமன் பாயிண்ட். ஸோ காமன் பாயிண்ட் இங்கே தான் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ Nல தான் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, L M N. ஸோ
LMNன்னு போட்டுக்கோங்க. ஸோ LMN ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா சைடில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஹைபோட்டினியூஸ். ஸோ ஹைபோட்டினியூஸ் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதலாம்னா LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MN ஸ்கொயர் ப்ளஸ் NL ஸ்கொயர். ஸோ இது உங்களுக்கு வந்து கிடைச்சேன்னா நீங்கள் என்ன சொல்லிடலாம், இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்மை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. இட் சாட்டிஸ்ஃபைஸ் பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிக்கணும்னா LM ஸ்கொயரை கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ LM ஸ்கொயர் ஃபார்முலா வந்து x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இஸ் ஈக்குவல் டு எல்லோட பாயிண்ட் வந்து என்ன 0,5. அதே போல் எம்மோட பாயிண்ட் வந்து 9,12. ஸோ x1 y1 x2 y2. ஸோ இப்போ இதில் வந்து எழுதுனா 9 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இஸ் 81 ப்ளஸ் 49 வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 130. ஸோ 81 ப்ளஸ் 49 இஸ் ஈக்குவல் டு 130. ஸோ LM ஸ்கொயரோட வேல்யூ வந்து 130. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா MN ஸ்கொயர் அண்ட் தென் NL ஸ்கொயர். ஸோ MN ஸ்கொயரை நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ MN ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So m ஓட பாயிண்ட் வந்து 9,12. m ஓட பாயிண்ட் வந்து 9,12 and then n ஓட பாயிண்ட் வந்து 3,14. So x1 y1 x2 y2. So x2 வந்து 3 minus x1 வந்து 9 the whole square plus 14 minus 12 the whole square. So 3 minus 9 the whole square the minus 6 the whole square plus 14 minus 2 வந்து 2 square which is equal to minus 6 the whole square வந்து 36 plus 4 which is equal to 40. So நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு MN square is equal to 40. MN square is equal to 40. Next நம்ம என்ன calculate பண்ணணும்னா NL square. So NL square. So NL square ஓட வேல்யூ என்ன ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. n point வந்து 3,14 and the next point வந்து L வந்து 0,5 x1 y1 x2 y2. So 5 minus 14 the whole square plus 5 minus, ஸோ நம்ம இங்கே y2 minus y1 எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் y2 minus y1 இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் x2 minus x1 வேல்யூ நம்ம எழுதியிருக்கேன் 0 minus 3 the whole square. ஸோ இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து 5 14 ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ minus 9 the whole square plus minus 3 the whole square which is equal to, ஸோ minus 9 the whole squareனா உங்களுக்கு என்ன ஒரு 81 plus minus 3 the whole square வந்து 9 is equal to 90. So LN square is equal to 90. So இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ரிசல்ட் வந்து சைடில் பண்ணியிருக்கோம், எது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு MN ஸ்கொயர் ப்ளஸ் NL ஸ்கொயரை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ MN ஸ்கொயர் வந்து என்னது 40, NL ஸ்கொயர் வந்து 90 which is equal to 130. ஸோ 130 தான் நம்மளுக்கு வந்து LM ஸ்கொயரோட வேல்யூவாக கிடச்சிக்கும். ஸோ LM ஸ்கொயரோட, ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளுக்கு கிடச்சிது. தட் இஸ் MN ஸ்கொயர் ப்ளஸ் NL ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு LM ஸ்கொயர்.